தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கிறது. நான் ஏன் பிறந்தேன்னு நான் நினைச்சேன், எதற்கு இந்த வாழ்க்கை என்று நினைச்சேன். ஆனால் இந்த 2025 நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தர் எனக்கு கற்றுத் தருகிறார், என் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோட நான் படைக்கப்பட்டவன். ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கம் தான், இவனுக்குள்ளாக நான் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்றால் ஆபிரகாம் இல்லாமல் யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இதுதான் கர்த்தருடைய திட்டம். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தருடைய பர்பஸ் இருந்தது. என்ன? இவனை கொண்டு போய் எகிப்துல நம்ம போட்டு அந்த எகிப்துக்கு அதிபதியா மாற்றணும். இந்த தேசத்துல பஞ்சங்கள் வரும்போது இந்த தேசங்கள் காப்பாற்ற முன்னாடியே யாரை நான் அனுப்ப வேண்டும்? எனக்கு உத்தமமா இருக்கிற யோசேப்பை அனுப்ப வேண்டும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். மூன்றாவது தாவீதின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது அவன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். என்ன திட்டம் என்றால், இவன் வம்சத்துல தான் மேசையாவாகிய ஏசாயா பிறக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் முடிவுக்கு கொண்டு வரேன். என் பிள்ளை, எனக்காக நீ காத்திருந்த, எனக்காக நீ உத்தமமா இருந்த. எவ்வளவோ கண்ணீர் வந்தது, என் ஆலயத்தில் விடல. எவ்வளவோ துக்கங்கள் வந்தது, என் ஆலயத்தை நீ விடல. எவ்வளவோ போராட்டம் வந்தது, என் சமூகத்தை நீ விடல. எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, நீ என் பாதத்துல தான் விழுந்த. ஆகவே கர்த்தர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது.